வியட்நாம் ஒரு சின்ன அழகான ஒரு நாடுன்னு தான் சொல்லணும். இந்த வியட்நாம் வளர்ந்துட்டு வர நாடு மெயினாக. ஏன்னா இதில் புதுசாக நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வளர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கட்டிட்டு தான் இருக்காங்க. வெறும் பில்டிங்ஸ் மட்டும் தான் அங்கே வளர்ந்துட்டு வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே இயற்கையும் நல்லா இருக்கும். ரொம்ப பசுமையான ஒரு ஊர் தான். தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே நல்லா இருக்கும். பாறையோட அழகை பார்க்கறக்கே அங்கே நிறைய பேர் போவாங்க. அந்த ஊர் இயற்கையை ரசிக்கிறதுக்காக நிறைய பேர் வெளிநாட்டில இருந்தெல்லாம் அந்த ஊருக்கு வருவாங்க. ரொம்பவே ஒரு அழகான ஊர். இயற்கை அவ்வளோ அழகா இருக்கும் அந்த வியட்நாம் நாட்டில். இது ஒரு சின்ன அழகான நாடு தான். ஆனால் இந்த சின்ன அழகான நாட்டில் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த வியட்நாமில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் தாம் தம்ங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. கடலோரத்தில் இருக்கிற கிராமம். கிராமத்துக்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதுனா இந்த கிராமத்தில் ஃபுல்லாக எல்லா வீடுமே பெயிண்டிங்கில் இருக்கும். எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி செவுர்லலாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இதுதான் இந்த கிராமத்தோட ஸ்பெஷாலிட்டியே. என்ன வீட்டில் பெயிண்டிங் அடிச்சிருப்பாங்க, இது பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா வீட்லேயுமே பெயிண்டிங் அடிச்சிருப்பாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷலான விஷயம். அங்கே இருக்கிற பெயிண்டிங்ல எல்லாமே அவங்களோட வாழ்வாதாரத்தையும் இயற்கையும் பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அவங்க உதாரணமாக மீன் பிடிக்கிறதெல்லாம் அங்கே வரைஞ்சிருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இயற்கையோட அழகு தான் அங்கே மெயினாக வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதை தாண்டி பெருசாக வேற எதுவும் வரைஞ்சிருக்க மாட்டாங்க. இயற்கையும் அவங்களோட வாழ்க்கையும் தான் வரைஞ்சிருப்பாங்க. ஒரு சில பெயிண்டிங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அந்த பெயிண்டிங்க்கு அவங்கவுங்க தனி மீனிங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவங்களோட கடல், அந்த ஊர் அழிஞ்சு போனால் எப்படி இருக்குங்கிறது கூட அந்த இடத்துல வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இந்த கிராமத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களோட மெயினான தொழிலே வந்து மீன்பிடி தொழில் தான். மீன் பிடிக்கிறது தான் அவங்க மெயினாக பண்ணுற தொழில். அவங்க மீன் பிடிக்கிறது தான் மெயினான தொழில்னாலே அவங்களோட போட்டு படிசல் எல்லாம் கூட நிறைய மீன் பிடிக்கிறத பற்றி தான் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதில் மற்ற இயற்கையை பற்றி கூட வரைஞ்சி வச்சுருப்பாங்க. மீன் பிடிக்கிற தொழில் தான் அங்கே நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. இந்த கிராமத்தில் ஒரு வீட்லேயுமே ஒரு வகையான பெயிண்டிங் இருக்கும். அந்த பெயிண்டிங்கை பார்க்கறதுக்காகவே டூரிஸ்ட்டும் இங்கே அதிகமாக வர ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து டூரிசம் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாளுக்கும் ஒரு அளவுக்கு டூரிஸ்ட் அதிகமாக தான் வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க இங்கே. இந்த கிராமத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற ஒரு வீட்லேயுமே அங்கே இருக்கிற பெயிண்டிங் வந்து மியூசியமில் வைக்கிற பெயிண்டிங் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பெயிண்டிங் ஒன்று துல்லியமாக அழகாகவே இருக்கும். இந்த கிராமத்தில் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது. அது என்ன, வியட்நாம் மாதிரி நாடெல்லாமே ரொம்ப சின்ன நாடு தான். அது இருக்கிற ரொம்ப குட்டியான கிராமம் தான் இந்த தாம் தம்ங்கிற கிராமம். மீன்பிடி தொழில் தான் அவங்களோட மெயினான தொழிலே இருக்கும் போது அதோட பொருளாதாரத்தை ஏற்றணுங்கிறதுக்காக கொரியாவும் வியட்நாமும் சேர்ந்து இந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றி அதுக்கான பலனை பெற்றிருக்காங்க. ரெண்டு நாடும் சேர்ந்து வியட்நாமோட பொருளாதாரத்தை ஏற்றணுங்கிறதுக்காக பல ஆர்டிஸ்ட்டை இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வாரம் அந்த ஆர்டிஸ்ட் கஷ்டப்பட்டு அந்த ஊர் ஃபுல்லாக எல்லா வீட்லேயுமே கலர் அடிச்சிருக்காங்க. ஏதாவது பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க. அதுவும் வகை வகையாக ஒரு பெயிண்டிங்கும் ரொம்ப கஷ்டமான பெயிண்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. அதெல்லாம் 2 வாரம் அவங்க கஷ்டப்பட்டு அந்த ஆர்டிஸ்ட் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பலனையும் அவங்க பெற்றிருக்காங்க. இங்கே பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊரே ரொம்ப அட்ராக்டிவ் ஆச்சு. பல டூரிஸ்ட் இங்கே வர ஆரம்பிச்சாங்க. டூரிஸ்ட் வரதுனாலே அவங்களோட பொருளாதாரம் ஏறிட்டே போச்சு. அவங்க பிளானும் இதில் சக்ஸஸ் ஆயிருக்கு. இந்த பெயிண்டிங் நிறைய பேர்த்து அட்ராக்ட் ஆனதுனாலே நிறைய டூரிஸ்ட் இங்கே வந்து தங்க கூட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற வீடெல்லாம் வாடகை கூட விட்டுருக்காங்க அந்த மக்கள். கடலோரத்தில் இருக்கிறதுனாலையும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. பீச் சைடில் இருக்கிறது ரெசார்ட் மாதிரியான வீடு எல்லாத்தையுமே அவங்க புக் பண்ணாங்க. சாதாரண தம்தமாக இருந்தது இப்போ கலர்ஃபுல் சிட்டியாக மாறி இருக்கு. அதுவும் ஒரு பெயிண்டிங்காலே ஆர்ட்டாலே இந்த ஊரை மாற்றிருக்காங்க. இந்த கிராமத்தில் வெறும் ஆர்ட்டை வச்சு மட்டும் அவங்களோட பொருளாதாரத்தை ஏற்றிருக்காங்க. இதுக்கு அவங்க பிளானும் சக்ஸஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி நிறைய நாட்டுக்கு பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப கீழே இருக்குது. வியட்நாம் மாதிரி சின்ன நாடு பல நாடு இருக்குது. அதோட பொருளாதாரத்தெல்லாம் இந்த மாதிரி புது விதமாக யோசிச்சு அதோட பொருளாதாரத்தை ஏற்றலான்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இந்த ஆர்ட் மூலியமா இதோட பொருளாதாரத்தை உயர்த்தலாம். அதனால பல டூரிஸ்ட் அந்த ஊருக்கு வரும்போது அவங்களோட பொருளாதாரம் ஏறிட்டே போகும். வெறும் ஆர்ட்டை வச்சு மட்டும் சாதாரண மீன்பிடி கிராமமாக இருந்த இந்த தம் தம்மை ஒரு அட்ராக்டிவ் கலர்ஃபுல் டூரிஸ்ட் சிட்டியாக மாற்ற முடியுங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த தம் தம் சிட்டி. அதாவது இந்த தம் தம் கிராமம் இதுக்கு அட்ராக்டிவாக ஆனதுனாலே இது தம் தம் சிட்டின்னு நிறைய இடத்துலலாம் போட்டிருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தம் தம் ரொம்பவே ஒரு சின்ன கிராமம் வியட்நாம்ங்கிற ஒரு நாட்டில் ஏதோ ஒரு கிராமமாக இருந்துச்சு. இப்போ ஒரு கலர்ஃபுல் அட்ராக்டிவ் சிட்டியாக மாறி இருக்கு. ஆனால் இன்னும் அவங்களோட மீன்பிடி தொழிலை விடவே இல்லை. இப்போ வரைக்கும் அந்த மீன்பிடி தொழிலுங்கிறத கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அந்த மக்கள் என்னதான் டூரிஸ்டெல்லாம் அதிகமாக வந்தாலும் அவங்களோட மீன்பிடி தொழில் மெயினான தொழிலை விடுறதே இல்லை. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே இங்கே வர டூரிஸ்ட்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.